வணக்கம் சார். அதாவது வெரிட்டாஸ் வால்ட்டு பிளாட்ஃபார்மில் இப்போ ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமில் நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சேஃப்வால் வேலெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் வந்து விவிஐ டோக்கன் வந்து நீங்கள் அவைலபிள் வச்சுக்கணும், ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதில் அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விவிஏ வெப்20, அடுத்தது பிஎன்பி ஸ்மார்ட் செயின் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதில் பேலன்ஸ் வந்து இப்போ நான் வந்து பிகினிங்கில் ஒரு 20 விவிஐ வந்து ஸ்டேக் பண்ண போகிறேன். பிஎன்பி ஸ்மார்ட் செயின் வந்து பேலன்ஸ் இருக்குது கேஸ் ஃபீஸ்க்காக. அதுக்கப்புறம் லிங்க் வந்து நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கணும், ரெஃபரல் லிங்க்கை. அதுக்கப்புறம் சேஃபால் அகைன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். விவிஏ டோக்கன் எவ்வளோ இருக்குது? இப்போ ஒரு 20 இருக்குது. அதனுடைய வேல்யூ $21. இப்போ வந்து ஒரு விவிஏ பார்த்தீங்கன்னா 1.16 வேல்யூ. பிஎன்பி ஸ்மார்ட் செயின் பேலன்ஸ் $1 இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் எக்ஸ்ப்ளோரர் டச் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி வரும் இல்லையா? மேலே வந்து நீங்கள் அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணணும். இதுமாரி லிங்க்கை மேலே பேஸ்ட் பண்ணிவிட்டு பிஎன்பி ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோ ஒன்று இருக்கு இல்லையா மேலே, அதை கோ டச் பண்ணோன்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி பேஜ் உங்களுக்கு வரும். அடுத்தது அதை டச் பண்ணிங்கன்னா அடுத்து கன்ஃபார்ம் கேட்கும். அதாவது கிரியேட் யுவர் வெரிட்டாஸ் வால்ட் அக்கௌண்ட்டு, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் கேட்கும். அடுத்தது பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் இதுமாரி பேஜ் வரும். அதுக்கு அடுத்த பேஜ் இதுமாரி வரும். இந்த 3 கோடு இருக்கு இல்லையா, ஆப்ஷன் கோடு, அதை டச் பண்ணிங்கன்னா ஸ்டேக்குன்றத ஆப்ஷன் வரும். அந்த ஸ்டேக் ஆப்ஷன் டச் பண்ணணும். இப்போ வந்து கீழே நம்மளுக்கு 20 விஏ இருக்குது இல்லையா, ஆல்ரெடி நம்ம பேலன்ஸில் இருக்குது. மேக்ஸ்ன்றதை டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா அந்த 20 வந்து இங்கே வந்து உக்காந்துரும். அதுக்கடுத்து நம்ம ஸ்டேக்குன்றதை டச் பண்ணணும். ஸ்டேக்குன்றதை டச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அகைன் கன்ஃபார்ம் கேட்கும். அடுத்தது பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ இதுமாதிரி லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு இதுமாதிரி மறுபடியும் கன்ஃபார்ம் கேட்கும். அடுத்தது பாஸ்வேர்டு கேட்கும். அதுமாரி 3 டைம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கப்புறம் டோக்கன்ஸு ஸ்டேக்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா 20 விவிஏ யுவர் ஸ்டேக்கட் அமௌண்ட்டுன்னு காமிக்கும். யுவர் ஸ்டேக்கட் அமௌண்ட் 20 விவிஏ. இப்போ வந்து ரெஃபரல் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஃபரல் லிங்க் இதுமாரி ஷோ ஆகும். ரெஃபரல் லிங்க் எங்கள் காப்பின்னு கொடுத்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணி அவங்கள வந்து நம்ம இன்வைட் பண்ணலாம். இது ஒரு அற்புதமான ப்ரோக்ராம் சார். இப்போ வந்து விவிஏ டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா $1.16 இருக்குது. இப்போ நம்ம ஸ்டேக் பண்ணும்போது டெய்லி 0.44, அதாவது எவரி 8 ஹவருக்கு 0.44 வரும். அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 தடவை வரும். அப்போ வந்து 1%லேருந்து 1.2% வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து இது வந்து காம்பவுண்டிங் ப்ராஃபிட் அப்படின்றதுனால மந்த்லி 30 to 40% வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம வந்து ஒரு 1 இயர் இதை நம்ம வந்து ஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா காம்பவுண்டிங் மூலயமா நம்ம அதை வந்து ப்ராஃபிட் வந்து டெய்லி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் எனி டைம் வந்து ஒரு பார்ட் அமௌண்ட்டு கூட நம்மளுக்கு அர்ஜென்சினா நம்ம எடுத்துக்கலாம். அதுமாரி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. மறுபடியும் நீங்கள் ரீடாப் பண்ணிக்கலாம். ஒரு $100 நம்ம பண்ணியிருக்கோம்னா அதை வந்து டெய்லி அந்த காம்பவுண்டிங் மூலயமா அது க்ரோத் ஆகிட்டே இருக்கும். 24 ஹவர்ஸ் நீங்கள் எனி டைம் எனி டே நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கூட ஒரு அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங்கில் நம்ம அதை எடுக்காமல் இருந்தாலே ஒரு 10 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே செகண்ட் இயர் நீங்கள் விட்டிங்கனாக்கா அதுலேருந்து இன்னொரு 10 டைம்ஸு, தேர்ட் இயர் விட்டிங்கனாக்கா அதுலேருந்து இன்னொரு 10 டைம்ஸ், அந்த அளவுக்கு பெரிய க்ரோத் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டில் இருந்தால் இந்த ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை விட நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம டிசைட் பண்ணி நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ அப்படின்றத பண்ணி நம்ம எத்தனை விவிஏ டோக்கன் வேணாலும் ஸ்டேக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 டோக்கன் நம்ம ஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராஃபிட் வரும். ஒரு 50 டோக்கன் நம்ம ஸ்டேக்கிங் பண்ணுறோன்னா அதுக்கான ப்ராஃபிட் வரும். இப்போ 100 டோக்கன் ஸ்டேக் பண்ணுறோன்னா அதுக்கான ப்ராஃபிட் நம்மளுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கும். ஒரு 1000 டோக்கன் நம்ம ஸ்டேக்கிங் பண்ணுறோன்னா அதுக்கான ப்ராஃபிட் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். நம்ம டெய்லி வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம்.
அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெய்லி ஒரு அமௌண்ட்டை நம்ம வெளியே எடுத்துருக்கும் போது நம்மளுடைய ரிஸ்க் ஃபேக்டர் வந்து குறையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி நீங்கள் ஜாயின் பண்ண மறுநாள் கூட நீங்கள் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் அமௌண்ட்டு இப்போ $100 பண்ணிடுறீங்கன்னாக்கா, இப்போ $100 எனக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ எப்படி ஒரு ஃப்ரீடமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாருங்கள். அடுத்தது நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு பகுதி அமௌண்ட்டை கூட நீங்கள் வித்ட்ரால் பண்ணி எடுக்கலாம். நோ கண்டிஷன்ஸ், ரெஃபரல்ஸ் கண்டிஷன் தான் கிடையாது. ரெஃபரல் ப்ரோக்ராமு தனியாக இருக்குது. அது டீட்டெயில் வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் தேங்க்யூ சார்.